सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। மந்திராஜலத்துக்கு வசந்த ருத்து ஆரம்பிச்ச உடனே வந்துட்டார் பரமேஸ்வரன் அம்பாளோட கூடி. அதுக்கப்புறம் ததோ வியதீதே ஷரதி பிரதிபுத்தே च केशवे दक्षः प्रजापतिः श्रेष्ठः எஷ்டுமாரபதே ஆரபதः क्रतुम्. யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறான் பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி. அதுக்கு யாரெல்லாம் வந்தாங்கிறதையும் பார்த்தோம். அருந்தத்யாஜ சகிதம் வதிஷ்டம் சம்சிதவிரதம் சகானுசூயா அத்ரிம் ச சகதிருத்யா ச கௌஷிகம் அகல்யயா கௌதமம் ச பரத்வாஜம் அமாயயா சந்திரயா சகிதம் பிரம்மன் ரிஷிமங்கிரசம் ததா ஆமந்திரய கிருதவான் தக்ஷः சதஸ்யான் யக்ஷகர்மணி சதஸ்யான் குணசம்பன்னான் வேத வேதாங்க பாரகான் இவாளெல்லாம் ஆஹ்வானம் பண்ணியிருக்கா. அப்புறம் தர்மஞ்ச சமாஹூய பாக்யயா அஹிம்சையா சஹ நிமந்திரி யஜ்ஞவாடஸ்ய துவாரபாலாத்வம் ஆதிஷத்து. துவாரபாலர்களாக தர்மன் அவனுடைய பத்னி அஹிம்சைய கூப்பிட்டான்னு பார்த்தோம். அரிஷ்டநேமினம் சக்கரே இத்மாஹரண காரிணம் பிருகும் ச சத்திர சம்ஸ்காரே சம்யக் தக்ஷः பிரயுக்த்வான் ததா சந்திரமசம் தேவம் ரோஹிண்யா சகிதம் சுச்சிம் தனானாம் ஆதிபத்தியே சஹா யுக்த்வான் ஹி பிரஜாபதிஹி. அவன் அதை தவிர தனத்தை பார்த்துக்கிறதுக்கு சந்திரனையும் ரோஹிணியும் நியமிச்சான். அப்புறம் யுத்மத்தை கொண்டு வரதுக்கு அரிஷ்டநேமிய நியமிச்சான். சத்திர சம்ஸ்காரம் பண்றதுக்கு பிருகு முனிவரை நியமிச்சாங்கிறதையும் பார்த்தோம். எல்லாரையும் கூப்பிட்டவன் பரமேஸ்வரனையும் சதியும் கூப்பிடல. சங்கரம் சதியும் முக்துவா அப்படின்னு அதை பார்க்கவும். நாரதர் கேட்கிறார், கிமர்த்தம் லோகபதினா தனாத்தியக்ஷா மகேஸ்வரா ஜேஷ்ட சிரேஷ்ட வரிஷ்டோபி ஆத்யோபி ந நிமந்திரிதா. ஆத்திய புருஷனாக இருந்தாலும் ஏன் நியமிக்கவில்லை, ஏன் நிமந்திரணம் கொடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி நாரதர் கேட்கிறார். புலஸ்தியர் அதுக்கு பதில் சொன்னார், ஜேஷ்ட சிரேஷ்டோ வரிஷ்டோபி ஆத்யோபி பகவான் சிவா கபாலீதி விதித்வா ஈஷா தக்ஷேண நிமந்திரிதா. கபாலத்தை வச்சிருந்தவர் கபாலி அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் அவனால கூப்பிடப்படவில்லை. அப்போ எதனால் அந்த கபாலிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிற கேள்வியை நாரதர் கேட்கிறார். அதுக்கு புலஸ்தியர் சொல்றார், அந்த கதையை சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த விற்த்தாந்தத்தைங்கிற வரைக்கும் பார்த்தோம். புலஸ்தியர் மேலும் சொல்றார், புராத்வே கார்ணவம் சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமே நஷ்ட சந்திரார்க்க நக்ஷத்திரம் பிரணஷ்ட பவனானலம் அப்ரதர்க்கியம் அவிஜ்ஞேயம் பாவாபாவ விவர்ஜிதம் நிமக்ன பர்வததரோ தமோபூதம் சுதுர்தசம்
ஆரம்ப காலத்துல பூமி முழுக்க ஜங்கமாஜங்கமங்கள் எதுவும் இல்லாம இருந்தது. சிருஷ்டி ஆரம்பத்துல அங்க நட்சத்திரங்களோ சந்திரனோ சூரியனோ கிரகங்களோ வாயுவோ அக்னியோ எதுவுமே இல்லை. நஷ்ட சந்திரார்க்க நட்சத்திரம் பிரணஷ்ட வன ஆண் பிரணஷ்ட பவன அனலம் பவனானலம் அப்பிரதர்க்யம் அவிஜ்ஞேயம்னு அந்த இடத்துல அந்த 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 தன்மை சிருஷ்டி ஆரம்பத்துல உலகத்துல எதுவுமே தெரியாம இருந்தது. எதுவும் அடைய முடியாத அப்பிரதர்க்கியம் அவிஜ்ஞேயம் பாவ விவர்ஜிதம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாத நன்மையோட என்ன எல்லாமே அவ்வியக்த ரூபமாக இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாம் சமுத்திரத்துக்குள்ள இருந்துதான் பர்வதம் மலை எல்லாம் ஒரே அந்தகாரமாக இருந்தது. நிமக்ன பர்வத தரும் தமோபூதம் சுதுர்தசம். என்ன மலையோ மரங்களோ எதுவுமே வெளியில இல்லை, எல்லாம் நிமக்னமா இருந்தது. எது அவ்வியக்தமாக இருந்தது, அந்தகாரத்துல சூழ்ந்திருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தஸ்மின் சேதே பகவான் நித்ராம் வருஷ சகசிரிகையும் ராத்திரியந்தே சிருஜதே லோகான் ராஜசம் ரூபமா ஸ்திதா. என்ன பகவான் நித்திரையில இருந்தார். எப்படி நம்மெல்லாம் சுஷுப்தியில நித்திரையில போறோமோ அந்த மாதிரி பரபிரம்ம வஸ்துல மாயையானது அவ்வியாகிருத்தமாக ஆகிறதுக்கு தான் பிரளயம்னு பேர். இந்த சிருஷ்டி முழுக்க அவ்வியாகிருத்த அவஸ்தையில பிரம்மத்தோடைய லயமானது. அதுக்குதான் அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு. அந்த ஸ்திதியில சுத்த சைதன்யத்தோட அபர்ணாவாக ஸ்தானுவோட அபர்ணாவாக அம்பாள் இருக்கிறது. அதை இங்க மகாவிஷ்ணுங்கிற ரூபத்துல அதையே பார்க்கும் பொழுது பகவான் சயனத்துல நித்திரையில இருக்கார் 1000 வருஷம். தஸ்மின் சேதே பகவான். அதனால அந்த பரபிரம்ம வஸ்துவானது ஈஸ்வரனானவன் நித்திரையில இருக்கான். வருஷ சகசிரிகீம் பிரளயத்துல 1000 வருஷங்கள் பிரளயம். எத்தனை வருஷம் சிருஷ்டியோ அத்தனை வருஷம் பிரளயம். ராத்திரியந்தே ஸ்விஜதே லோகான் ராஜசம் ரூபமாஸ்திதா. ராஜச ரூபத்தை எடுத்து அந்த ராத்திரிக்கு அப்புறம் சிருஷ்டியை ஏற்படுத்துறார் பகவான். ராஜச பஞ்சவதனே வேத வேதாங்க பாரகா சிரஷ்டாச்சராச்சரஸ்யாஸ்ய ஜெகதோத்புத தர்ஷனா. இந்த ராஜச ரூபம் இந்த உலகத்தை இருக்கிற ஜங்கமாஜங்கமங்களுடைய உற்பத்தி, வேதம் வேதாங்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து உருவாருது. 5 வதனத்தோடு கூட 5 வதனத்தோடு தோன்றாராம் பகவான். ராஜச பஞ்சவதனே வேத வேதாங்க பாரகா பிரம்மாவனுடைய ரூபம். பகவான் பரபிரம்ம வஸ்து இந்த 3 மும்மூர்த்திகளாக ஆவிர்வவிக்கிறது அதே பிரம்மன் தான். முதல்ல ராஜச ரூபமாக பிரம்மாவாக வர்றார் பரமேஸ்வரன். பரமேஸ்வரங்கிறது பரபிரம்மம், சிவன் அர்த்தம் கிடையாது. இங்க பிரம்மா விஷ்ணு ருத்ர ரூபன்னு 3 ரூபத்தை தான் பிரதானமா வச்சு பார்க்கிறோம். அப்போ இந்த பிரம்ம ரூபத்துல ராஜச பஞ்சவதனே வேத வேதாங்க பாரகா சிருஷ்டா சராச்சரஸ்யாஸ்ய ஜெகதோ அத்புத தர்ஷனா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபத்தோடு கூட 5 முகத்தோடு வேத வேதாங்கங்கள்லாத்தினுடைய அதுவே சுரூபமாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சிருஷ்டா இந்த ஜராஜரத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவர் பிரம்மாவானவர் 5 முகத்தோட தோன்றார் ராஜஸ்வரூபம். தமோமயஸ்ததைவான்யா சமுத்பூதஸ்திரிலோஜனா சூலபாணி கபர்தீச்ச அக்ஷமாலாம் ச தர்ஷயன்னு. அதனால அதே ஸ்வரூபம் பரம்பிரம்ம இன்னொரு புருஷனாக வருதான், தாமச ரூபமாக ருத்ரனாக சம்ஹாரகர்த்தா. அதனால தமோமயஸ் ததைவ அந்யா. ராஜசம் பிரம்மா தத்துவ பிரதானமாக மகாவிஷ்ணு, தாமச பிரதானமாக ருத்ரன். ஏன்னா தமசு தான் எல்லாத்தையும் இருட்டாக மூடக்கூடியது. அதனால சம்ஹாரம் பண்ணி அதை சுரூபம் மட்டும் இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறது ருத்ர ரூபம். அதனால அது தமசு. சிருஷ்டி பண்ணணும்னா காரியத்துல இறங்கி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு ராஜசம் ரூபம்.
அப்போ இது சரியாக நடக்கணும், சௌமியமா மக்கள் வாழணுங்கிற பொழுது சத்துவரூபம் அந்த ரூபமாக விஷ்ணு இருக்கார். அதனால இங்க இரண்டாவதாக தமோமய ததைவான்யா சமுத்பூத ஸ்திரிலோச்சனா, 3 கண்களோடு கூட தமோமயமாக சூலபாணியாக கபர்த்தியாக ருத்ராட்ச மாலையோடு கூட தோன்றார். இன்னொரு சுரூபம் ருத்ரன். ததோ மகாத்மா ஹி அசிரிஜது அகங்காரம் சுதாருணம் ஏனாக்ராந்தா உபௌ தேவௌ தாவேவ பிரம்மசங்கரௌ. அதுக்கப்புறம் பரமாத்ம ஸ்வரூபம் என்ன பண்றதான்னா அகங்காரத்தை உற்பத்தி பண்றது. ஈஸ்வரனுக்கு அப்புறம் மகது பரபிரம்மத்தினுடைய சிருஷ்டி பிரக்கிரியை என்னன்னா, இந்த காமனம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அவ்யாகிருத்தம் என்ன ஆகுறதுன்னா மகத்தத்துவமாக ஆகிறது. மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரம் வருது, அகங்காரத்திலேருந்து பஞ்சபூதங்கள் வருது, பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள், அப்புறம் அதுல இருந்து ஸ்தூல பூதங்கள், அப்புறம் மனசு புத்தி எல்லாமே ஏற்பட்டு ஜீவாத்மாக்கள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சிருஷ்டி பிரக்கிரிய அது இங்க சொல்லப்படுறது. இந்த பரபிரம்மமானது ததா மகாத்மா ஹி அசிரிஜத்து, என்னத்தை சிருஷ்டி பண்ணார்? அகங்காரத்தை பண்ணார். மகத்திலிருந்து அகங்காரம், மகத்து தான் இங்க மகாத்மான்னு சொல்றது. மகத்து அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த அகங்காரத்தை இந்த திரிமூர்த்திகளுக்கும் வந்துடுத்துன்னு சொல்றது இங்க புராணம். அதனால பிரம்மாவும் சங்கரரும் கோபப்பட்டு சண்டை போடுறாளாம். அகங்காராவிருதா ருத்ரஹா பிரத்யுவாச்ச பிதாமகம் கோபவானிக சம்பிராப்தா கேன சிருஷ்டோசி மாம்பத. நீ உன்னை யார் உற்பத்தி பண்ணா, நீ எப்படி இங்க வந்த, அப்படி இப்படின்லாம் கோபமா பிரம்மா கேட்கிறான். அகங்காரம் வந்துட்டதுனால பிதாமகோப்யஹங்காரி பிரத்யுவாச்சத கோபவான் பவதோ ஜனகஸ்கோத்திர ஜனனீவா ததுச்சதாம். பரமேஸ்வரன் பிரம்மாவை கேட்டாருன்னு முதல்ல, அப்புறம் பிரம்மா திருப்பி கேட்கிறாராம், உன்னை யார் உற்பத்தி பண்ணா, நீங்க இங்க வந்திருக்கேன்னு. இது அந்யோன்யம் புராதாபியாம் பிரம்மேஷாபியாம் கலிப்பிரிய பரிவாதோ அபவத் தத்ர உற்பத்திர்பவதோ பவத் பவானபி அந்தரிக்ஷம் ஹி ஜாதம் மாத்திரஸ்ததோ பதத் தாரயன் ந துலாம் வீணாம் குர்வன் கில கிலாத்வனி. நாரதர் கிட்ட சொல்றாராம், இதனால இவா 2 பேருக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்லேஷத்தினால என்னாச்சு, ஒரு சண்டை ஏற்பட்டுதான். தத்தோ வினிர்ஜித சம்புகு மானினா பத்மயோனினா தஸ்தாவதோ முகோ தீனஹா கிரகக்ராந்தோ யதாசசி. அந்த சண்டையில பிரம்மா ஜெயிச்சிட்டார் பரமேஸ்வரனோடன்னு சொல்றார். இப்படி ஆன உடனே பராஜிதே லோகபதௌ தேவேன பரமேஷ்டினா குரோதாந்தகாரிதம் ருத்ரம் பஞ்சமம் முகமப்ரவீத். அகம் தே பிரதிஜானாமி தமோ மூர்த்தே திரிலோச்சன திக்வாசா விஷபாரூடா லோகக்ஷேகரோ பவான். பரமேஸ்வரனை பார்த்து பிரம்மா சொல்றாராம், எனக்கு ஒண்ணு தெரியாதா, நீ ஒரு திகம்பரன், ரிஷபத்துல ஏறி வர்றவன், உலகத்தான் நாசம் பண்றவன், அப்படி இப்படின்லாம் வம்பு பண்றார். இத்தியுக்த சங்கரஹா குருத்தஹா வதனம் கோரஜக்ஷுஷா நிர்தக்து காமஹா துவனிஷம் ததர்ஷ பகவான் அஜஹா. சங்கரருக்கு இதுல ரொம்ப கோபம் வந்துடுதான். 3வது ஐய திறந்து பிரம்மாவை எரிச்சிடுறதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாராம். இத்தியுக்த சங்கரஹா குருத்தஹா வதனம் கோரஜக்ஷுஷா, 3வது கண்ணான அந்த சக்ஷுஷாகிய கண்ணால நிர்தக்து காமஹா, பிரம்மாவை எரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வர, அப்போ தத்ர ஸ்திரிநேத்ரஸ்ய சமுத்பவந்தி வக்ராணி பஞ்சாத சுதர்சனானி ஸ்வேதம் ச ரக்தம் கனகாவதாத்தம் நீலம் ததா பிங்க ஜடம் ச சுப்ரம். இப்போ பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒன்னு ஸ்வேதம் வெள்ளையா இருக்கு, இன்னொன்னு ரத்த வர்ணத்துல இருக்கு, ஒண்ணு ஸ்வர்ணமாக இருக்கு, இன்னொன்னு நீல வர்ணத்துல இருக்கு, இன்னொன்னு மஞ்சளா இருக்கு. இப்படி பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள் ஏற்பட்டு அங்க இருக்கு. வக்ராணி திருஷ்டுவா அர்க்கசமானி
சூரியனை போல தேஜசா பிரகாசிக்கிறது பரமேஸ்வரனுடைய முகங்கள். சத்யா பைதாமகம் வக்திரம் உவாச்ச வாக்கியம். அதை பார்த்து பிரம்மா அப்படியும் அவருக்கு வம்பு பண்றது குறையலையா. அவர் சொல்றார், சமாகஸ்தஸ்யாத ஜலஸ்ய புத்புதா பவந்தி கிம் தேஷு பராக்கிரமோஸ்தி. தண்ணியில கூட தான் நிறைய முட்டை தோன்றும் என்ன, அதனால தண்ணிக்கு என்ன பெரிய பெருமை. அந்த தண்ணியில ஏற்படுற பபிள்ஸ் மாதிரிதான், குமிழி மாதிரிதான் உமக்கு இந்த 5 முகம் வந்திருக்கு. அதனால இதை வச்சுட்டு பெருசா பெருமைப்பட்டுக்க வேண்டாம்னு திருப்பியும் வம்பு பண்றாராம். ரொம்ப கோபம் வந்துட்டு தான் பரமேஸ்வரன். தச்சுத்வா குரோதயுக்தேன சங்கரேன மகாத்மனா நகாகிரேன சிரச்சின்னம் பிராமம் புருஷவாதினம். கோபப்பட்டார். இந்த மாதிரி கண்டபடி பேசுறாரே பிரம்மா, ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டாராம் நகத்தால. தச்சுத்வா குரோதயுக்தேன சங்கரேன மகாத்மனா நகாகிரேன சிரச்சின்னம். நகத்தினுடைய முனையினால தலையை கிள்ளி எடுத்தாராம். பிராமம் புருஷவாதினம் பருஷவாதினம். இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிற பிரம்மா மேல கோபப்பட்டு தலையை எடுத்துட்டார். தச்சின்னம் சங்கரசேவ சவ்ய கரதலே. அப்ப அந்த ஒரு தலை என்ன எடுத்தான், இவருடைய இடது கையில விழுந்துடுத்தான். பததே ந கதாச்சிச்ச சங்கர கராச்சிரா. அதை எடுக்க முடியலையா. அந்த சிரச பகவானுடைய இடது கையிலிருந்து கையில ஒட்டின்னு இருக்கான். அது சங்கர கராத்து சிரஹா ந கதாச்சித் சின்னம் சங்கரசேவ சவ்ய கரதலே பதத். கையில ஒட்டிண்டு இடது கையில உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த தலை. அதனாலதான் கபாலின்னு பேரு பரமேஸ்வரன். அத குரோதாவிதேனாபி பிரம்மணாத்புத கர்மணா சிருஷ்டஸ்து புருஷோ தீமான் கவச்சி குண்டலீசரி தனுஷ்பாணிர் மகாபாஹு பானசக்தி தரோபிய சதுர்புஜோ மகாதூணி ஆதித்ய சமதர்ஷனா. பிரம்மா சும்மா இருப்பாரா. அவர் என்ன பண்ணார், ஒரு குழந்தைய சிருஷ்டி பண்ணாராம். கோபத்துல சண்டை போடுறதுக்காக கவச்ச குண்டலத்தோடும் என்ன வில் அம்போடும் கூட 4 கையோடு ஒரு புத்திரனை ஏற்படுத்தி பண்ணார். சூரியனை போல பிரகாசிச்சானாம். குரோதாவிருதேனாபி பிரம்மணா அத்புத கர்மணா சிருஷ்டா து புருஷா. ஒரு புருஷன் உற்பத்தி பண்ணப்பட்டான். தீமான் கவச்சி குண்டலி ஷரி. அம்பு குண்டலம் கவச்சம் அம்புராத்தூண் தனுஷ் பாணிகி மகாபாஹு கையில வில்லு மகாபாஹு பானங்கள் சக்திதரன் சக்திங்கிற வில்லு சக்திங்கிற வேல் என்ன இதெல்லாம் 4 சதுர்புஜா மகாதூணி ஆதித்ய சமதர்ஷனா. சூரியனை போல பிரகாசமாக ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி சண்டை போடுறதுக்கு அனுப்புறாராம். தப்ராகச்சதுர்புத்தே மாத்வாம் ஷூலின் நிபாதையே பவான் பாபசமாயுக்தா பாபிஷ்டம் கோ ஜிகான்சதி. உடனே இங்கேருந்து போயிடு. பரமேஸ்வரனை பார்த்து சொல்றான், என்ன நீ என் தலையை கிள்ளி எடுத்துட்ட, அதனால இவனால உனக்கு கஷ்டம் ஏற்படும், இங்கேருந்து கிளம்பி போயிடுங்கிறான். அவர் பார்த்தார், கிளம்பி போயிட்டாராம் ஈஸ்வரன். இத்தியுக்த இவன்ட்ட சண்டை போடுறது வேஸ்ட் அப்படின்ட்டு இத்தியுக்த சங்கரஹா தேன புருஷேன மகாத்மனா திரபாயுக்தோ ஜகாமாத ருத்ரோ பதரிகாசிரமம். பதரிகாசிரமத்துக்கு போயிட்டார். அங்க 2 முனிவர்கள் நரநாராயணஸ்தானம் பர்வதேகி ஹிமாஸ்ரய சரஸ்வதி யத்ர புண்ணியாஸ்யந்ததே சரிதாம்பரா தத்ர கத்வா சதம் திருஷ்ட்வா நாராயணமுவாச பிக்ஷாம் பிரயச்ச பகவன் மகாகாபாலிகோசி போ. அதனால அங்க பத்ரிகாசிரமத்துல இமயமலையில நரநாராயணர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. அங்க பக்கத்துல சரஸ்வதின்ற நதி ஓடுறது. அங்க போய் நாராயணனை பார்த்து சொல்றார், பிக்ஷகுடு, நான் மகாகாபாலிகன் அப்படின்னு. கபாலி பரமேஸ்வரன் பிக்ஷுதன பிக்ஷ கேட்கிறார். இத்தியுக்தோ தர்மபுத்திரா து ருத்ரம் வச்சனம் அப்ரவீது சவ்யம் புஜம் தாடயஸ்வ திரிசூலேன மகேஸ்வரா. அதனால அந்த தர்மர் உடைய புத்திரன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றார், என்னுடைய இடது கையில உன்னோட இந்த திரிசூலத்தினால ஒரு அடி அப்படின்னு சொல்றார். நாராயணவச்ச ஸ்ருத்வா திரிசூலேன திரிலோச்சனஹா சவ்யம் நாராயண புஜம் தாடயாமாச வேகவான். இந்த நாராயணனுடைய கையில திரிசூலத்தினால வேகமாக அடிச்சாராம். அடிச்ச உடனே அங்கிருந்து யாரு தோன்றான்னா, திரிசூலாபிகதான் மார்கா,
திஸ்ரோதாரா விநிர்யு, 3 விதமான தாரைகள் அதிலிருந்து தோன்றதான். ஏகா ககனமாக்கிரமிய, ஒண்ணு ஆகாசத்தை நோக்கி போதான். ஸ்திதா தாராபிமண்டிதா, அடுத்தது 2வது என்ன பண்ணிட்டு, துதியா ஞபதத்து பூமௌ, 2வது தாரா பூமியில விழுதுதான். தாம் ஜக்ராக தபோதனஹா அத்ரிஹி தஸ்மாத் சமுத்பூதா துர்வாசா சங்கராம்சதா. அது அத்ரியால் பெறப்பட்டு அதற்கு துர்வாசன் என்கிறவராக அங்கு உற்பத்தி ஆறுதான். திருத்தீயான்யபதத்து தாரா கபாலே ரௌத்ர தர்ஷனே தஸ்மாத் சிசு சமபவத் சன்னத்த கவஜோ யுவா. 3வது தாரா என்ன ஆறுதான்னா, கபாலத்துல போய் விழுதான். அது அங்கிருந்து ஒரு குழந்தை தோன்றதுதான். அவன் ரொம்ப கருப்பாக, ஏன்னா கபாலத்துல விழுந்ததுனால கருப்பாக எழுந்து வந்தானா. அவன் கையில வில்லம்பு கேடயத்தோட சிசுகு சமபவத்து சன்னத்த கவச்சோ யுவா, என்ன கபாலத்திலிருந்து தோன்றினதுனால ரௌத்ர தர்ஷனே அப்படி ஒரு தோன்றித்தான் ஒரு குழந்தை. ஷியாமாவதாதா ஷரஜாபாணி கர்ஜயன் யதா பிராவிருஷி தோயதோசௌ இத்தம் புருவன் கஸ்ய விநாசயாமி ஸ்கந்தா சிரஸ் காலபலம் யதைவ. அப்போ ஒரு இடி மாதிரியாக ஒரு சப்தம் அவனோட ஷியாமா பதாதா ஷரஜாபாணி, கையில வில்லம்போடு இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, யதா பிராவிருஷி தோயதோசோ, தோயதகான்னா மேகம், என்ன வருஷம் கொடுக்கக்கூடிய மேகம் எப்படி கர்ஜிக்குமோ அப்படி கர்ஜித்தானாமன். இத்தம் புருவன்னு கஸ்ய விநாசயாமி, யாரை நான் நாசம் பண்ணணும்னு சொல்லுங்கோ, நான் வந்துட்டேன், ஏதோ ஸ்கந்தா சிரஸ்தாபலம் யதா இவ, என்ன யாருடைய தலையை சேதனம் பண்ணணும். பார்த்தார், ஏற்கனவே அங்க பிரம்மாவத்தரை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, அவரை நோக்கி ஏவி விட்டார் பரமேஸ்வரன். தம் சங்கரோ அவேத்யவச்சோ பபாஷே நரம் ஹி நாராயண பாகுஜாத்தம் நிபாதயினம் நர துஷ்டவாக்கியம் பிரம்மாத்மஜம் சூரிய சத பிரகாசம். சொல்றார், இந்த நாராயணருடைய கையிலேருந்து ஏற்பட்டவர் நரனே, நீ இந்த பிரம்மா ஏற்படுத்தியிருக்கிற புத்தன் இருக்கான், சூரியனை போல பிரகாசிக்கின்றிருக்கான், ஆனா துஷ்ட வாக்கியம் வாய திறந்தா கண்டபடி பேசின்னு இருக்கான், என்னால அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ போய் அவனை கவனிச்சுன்னுவான்னு அனுப்புறார். இத்தியேவ முக்த சது சங்கரேன ஆத்யம் தனுஸ்துவ அஜகவம் பிரசித்தம் ஜக்ராஹ தூணானி யதாக்ஷயாணி யுத்தாய வீர மம மதிம் சகார. அப்படி சொன்ன உடனே கிளம்பிட்டான் அந்த பையன். என்ன ஆத்திய அஜகவா துணீரன் அப்படின்னு இருக்கிற வில்ல எடுத்துன்னு சண்டைக்கு கிளம்பிட்டானாம். வீரஹா தஹா மதிம் சகார ஜக்ராஹ தூணானி ததா அக்ஷயானி. கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதாம். பிரம்மா ஏற்படுத்தின பையனுக்கும் சங்கரன் ஏற்படுத்தின பையனுக்கும் 2 பேருக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யுத்தம் நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ததப்பிரயுத்தௌ சுப்ருஷம் மகாபலௌ பிரம்மாத்மஜா பாகுபவஸ்ச சர்வஹா. பாகுபவா நாராயணனுடைய கையிலிருந்து தோன்றதுனால அவனுக்கு பாகுபவன் அப்படின்னு பெயர். இங்க பிரம்மாத்மஜா அப்படின்னு பிரம்மா ஏற்படுத்தின புள்ள. இவா 2 பேரும் திவ்யம் சகசிரம் பரிவத்சரானாம் ததோ ஹரோ அபியேத்திய விரிஞ்சி மூச்சே. அப்புறம் பார்த்தார் பரமேஸ்வரன், பிரம்மாட்ட போனார். சண்டை ஓரளவுக்கு அதுக்குள்ள பிதாமகருக்கு கோபம் தணிஞ்சிருக்குன்றதுனால ஜிதஸ்வதீய புருஷா பிதாமக நரேண திவ்யாத்புத கர்மணா பலி மகாபிருஷத் கைர் அபிபத்திய தாடிதா ததத்புதம் ஜேக திசோ தசைவ. இந்த நரன் இருக்கானே, நான் ஏற்படுத்தினவன், அவன் தன்னுடைய அம்புவிலினால சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான் யுத்தத்தை. என்ன 10 திசையிலையும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். மகாபிருஷத் கைஹி அபிபத்திய தாடிதா ததத்புதம் ச இஹ திசோ தசைவ ஜிதஹா த்வதீய புருஷா.
நீ ஏற்படுத்தின புருஷன் ஜெயிக்கப்பட்டான் அப்படின்னு பிரம்மாட்ட சொல்றாராம். பிரம்மா ஒத்துக்கல. பிரம்மா தமீஷம் வச்சனம் பபாஷே நேஹாஸ்ய ஜன்மான் அஜிதஸ்ய சம்போ பராஜிதா தைஷ்ய தேசௌ தொதியோ நரோ மதிய புருஷோ மகாத்மா. என்ன, என்னுடைய புருஷன் ஜெயிக்கப்படல, உன்னுடைய நீ அனுப்பின புருஷன் தான் ஜெயிக்கப்பட்டான், அதனால நான் தான் ஜெயித்தவனாவேன்னு இப்பயும் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் பரமேஸ்வரன் கோவம் வந்துட்டான். இத்தியேவ முக்தோ வச்சனம் திரிநேத்திரா சிக்ஷேப சூரிய புருஷம் விரிஞ்சிஹி. விரிஞ்சி பிரம்மாவனுடைய புருஷனை தூக்கி சூரியன்ல தூக்கி எறிஞ்சிட்டாராம் பரமேஸ்வரன். ஹரன் நரசைவ ததா ச விக்கிரகே சிக்ஷேப தர்ம பிரபவசிய தேவஹா அப்படின்னு தர்மபுத்திரன் நாராயணனுடைய புத்திரனாகிய நரனை அதை திருப்பி தர்ம பிரபவசிய தேவஹா சிக்ஷிபே அவரையும் மறைச்சு வச்சாராம். அதோட இந்த விற்த்தாந்தம் முடிஞ்சு இது ஸ்ரீ வாமன புராணே புலஸ்திய நாரத சம்பாதே ஹரலலிதே நரோத்பத்தி பிரளயோ நாம திருதியோத்தியாயா. ரெண்டாம் அத்தியாயம் முடிகிறது. அத திருத்தியோத்தியாயா புலஸ்தியோவாச்ச ததா கரதலே ருத்ரஹா கபாலே தாருணே ஸ்திரே சந்தாபமகமது பிரம்மம் சிந்தையா குலதேந்திரியா. என்ன, ஆனா கையில ஒட்டினதாவே இருக்கான். அதனால அவருக்கு சிந்தை புத்தியில என்னடா இது இப்படியே இருக்கே அப்படின்னு அவருக்கு துக்கம் வந்துட்டான் பரமேஸ்வரன். கரதலே ருத்ர கபாலே தாருணே ஸ்திதே, கையில ஒட்டின்டே இருக்கு. அதனால சந்தாபம் அகமது, தாபம் வந்துடுத்தான் பரமேஸ்வரனுக்கு. பிரம்மன் சிந்தையா ஆக்குலதே இந்திரியா. சரி, இது எப்படிடா நீக்கிறது? அதே சமயத்துல இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு பிரம்மஹத்தி வேற ஒட்டின்னு இருந்தான் பரமேஸ்வரன்ட்ட. ஏன்னா தூக்கி போட்டாரனோ, பிரம்மாவோட பையனை கொண்டுட்டாரே, சூரியன்ல தூக்கி அடிச்சிட்டார். அதனால ததசமாகதா ரௌத்ரா நீலாஞ்சன ஜெய பிரபா சம்ரக்த மூர்த்தஜா பீமா பிரம்மஹத்யா ஹராந்திகம். அதனால பிரம்மஹத்தி அங்கேருந்து வந்துட்டாளாம். நீலாஞ்சனமான ஒரு வர்ணம், ரத்த நிறமான அவளுடைய சிகை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தாலாம். சமாகதா ரௌத்ரா நீலாஞ்சன ஜெயப்பிரபா தம் ரக்தமூர்த்தஜா பீமா பிரம்மஹத்யா ஹராந்திகம். அந்த பிரம்மஹத்தி வந்துட்டா. தாமகதாம் ஹரோ திருஷ்டுவா பப்ரச்ச விகராலினீம் காசித்வம் ஆகதா ரௌத்ரே கேனாப்பியர்த்தேன தத்வதா. பார்க்கவே பயங்கரமா இருக்கே, நீ யாரு, எதுக்கா வந்திருக்கேன்னு கேட்டார். பிரம்மஹத்தி சொல்லித்தான், என்னை ஏத்துக்கோ, நான் தான் பிரம்மஹத்தி, உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன்னா நீ அவனை கொன்னிய பிரம்மாவனுடைய பையனன்றாளாம். கபாலினமதோவாச்ச பிரம்மஹத்யா சுதாருணா பிரம்மஹத்யாசி சம்பிராப்தா மாம் பிரதீட்ச திரிலோச்சனா. ஏ திரிலோச்சனரே, நான் பிரம்மஹத்தி உன்னை தேடி வந்திருக்கேன், அதனால நீ ஏத்துட்டுதான் ஆனும். ஏன்னா பிரம்மாவனுடைய பையன் பிராமணன் நீ கொண்டுட்டிய. இத்தியேவ முக்த்வா வச்சனம் பிரம்மஹத்யா விவேஷதம் திரிசூலபாணினம் ருத்ரம் சம்பிரதாபித விக்கிரகம். பரமேஸ்வரனுடைய உடம்புக்குள்ள ஏற்கனவே துக்கத்துல இருக்கார். சம்பிரதாபிதம், கையில பிரம்மாவனுடைய தலை இருக்கேன்ட்டு இவ வேற உள்ள பூந்துட்டாலாம். பிரம்மஹத்யா நிவேஷ, பரமேஸ்வரனுடைய உடம்புக்குள்ள பூந்துட்டான் பிரம்மஹத்தி. பிரம்மஹத்யா விபூதச்ச சர்வோ பதரிகாசிரமம் ஆகச்சன்னோ ததர்ஷாத நரநாராயணா ரிஷி. நரநாராயணர்களை போய் திருப்பி பார்க்கிறார் பத்ரிகாசிரமத்துல பரமேஸ்வரன். அதிருஷ்டுவா தர்ம தனயௌ சிந்தா சோக சமன்விதா ஜகாம யமுனாம் ஸ்நாதும் சாபி சுப்க ஜலாபவது. பார்க்கிறார், ரெண்டு பேரையும் காணுமா. அதிருஷ்டுவா தர்ம தனயௌ, தர்மத்தினுடைய புத்திரர்களான நரநாராயணர்கள் அங்க இல்ல. அதனால யமுனைக்கு போறாராம். அங்கேயும் ஜலமும் இல்லையான், குளிக்க போனா. ஜகாம ஜமுனாம் ஸ்நாதும் சாப்பி சுஷ்க ஜலாபவது, அதுவும் வத்தி போயிடுதான் யமுனை. என்ன பண்றதுன்னு பாக்குறார். காலிந்தியும் சுஷ்க சலிலாம் நிரீக்ஷிய, காலிந்த நந்தினின்றது யமுனையோட பெயர். அதுவும் சுஷ்கமா இருக்கிறத ஜலம் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு நிரீக்ஷ விஷகேதனஹா என்ன பண்றார். பிளக்ஷஜாம் ஸ்நாதும் அகமது அந்தர்தானம் ச சாகதா.
லக்ஷஜா என்பதாகிய சரஸ்வதி நதியை போய் அங்க ஸ்நானம் பண்ணணும்னு போனாராம். அவளும் மறைஞ்சு போயிட்டாளாம், அந்தர்தனம் ஆயிட்டாளாம் சரஸ்வதி. எங்கேயும் ஸ்நானம் பண்ண முடியாம என்ன பண்றது? பண்ணாதானே பாபம் போகும். என்ன எங்க ஸ்நானம்? இந்த மாதிரி புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணாதான் பிரம்மஹத்தி போகும். இவருக்கு எங்க போனாலும் ஜலம் இல்ல. ததோ அனுபுஷ்கராரண்யம் மாகதாரண்யமேவச்ச சைந்தவாரண்யமேவாசௌ கத்வா ஸ்நாதோ யதேச்சயா. அப்புறம் பார்த்தார், புஷ்கராரண்யம், மகதாரண்யம், சைந்தவாரண்யம் இங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்றார். எவ்வளவு தேவையோ யதேச்சையா ஸ்நானம் பண்றார். ததைவ நிமிஷாரண்யம் தர்மாரண்யம் ததேஸ்வரஹா ஸ்நாதோ நைவ சா ரௌத்ரா பிரம்மஹத்யா விமுஞ்சதா. அப்புறம் போய் நைமிஷாரண்யத்துல ஸ்நானம் பண்றார், தர்மாரண்யத்துல ஸ்நானம் பண்றார். போமாட்டேங்கிறதா இந்த பிரம்மஹத்தி. உள்ளே உட்காண்டிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரித் சுதீர்த்தேஷு ததா ஆசிரமேஷு புண்ணியேஷு தேவாயத்தனேஷு சர்வஹ சமாயுதோ யோகயுக்தோபி பாபான் நாவாப மோக்ஷம் ஜலதத்வஜோசௌ. பெரிய யோகி பரமேஸ்வரன். புண்ணியேஷு தேவா யத்தனேஷு சர்வஹா, சர்வன்னு சொல்லக்கூடியதான சுரூபம் பரமேஸ்வரன். எத்தனையோ விதமான ஆசிரமங்கள், தேவாலயங்கள், இத்தனை தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றார். யோகயுக்தராக இருக்கார், சமாயுத்தராக இருக்கார். அப்படி இருந்தும் இந்த பாபத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கலையாம். ததோ ஜகாம நிர்விண்ணஹா சங்கரஹா குருஜாங்கலம் தத்ர கத்வா ததர்ஷாத சக்கரவாணிம் ககஸ்திதம். என்ன பண்றதுன்னு தெரியல, போய் மகாவிஷ்ணுவை போய் பார்க்கறாராம். குருஜாங்கலத்துல விஷ்ணு இருக்கிறத பார்த்தார். சக்கரவாணிம் ககஸ்திதம். அவர்கிட்ட போய் கேட்கிறார். தம் திருஷ்டுவா புண்டரீகாட்சம் சங்கச்சக்கர கதாதரம் கிருதாஞ்சலிபுட்டோ பூத்வா ஹரஸ்தோத்திரம் உதயிரயது. மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்கிறார், என்ன இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கிறாராம். என்ன கேட்ட உடனே மகாவிஷ்ணுவானவர் அதுக்கு தன்னுடைய பரிகாரத்தை இங்க சொல்றார். என்ன பரமேஸ்வரன் சொல்றார், மமாசுபம் நாசய விக்கிரகஸ்தம் யத் பிரம்மஹத்யாவிபவம் பபூவ தக்தோஸ்மி நஷ்டோஸ்மி அசமீக்ஷகாரி புனீஹி நாதோசி நமானமஸ்தே. இந்த பிரம்மஹத்தி எனக்குள்ள நுழைஞ்சு நான் பண்ண காரியத்தினால என்னுடைய சுரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு கேட்க, புலஸ்தியவாச்சயித்தம் சக்கரதரம் சங்கரேண மகாத்மனா புரோவாச்ச பகவான் வாக்கியம் பிரம்மஹத்தி அக்ஷயாயகி. என்ன பண்ணலாங்கிறத மகாவிஷ்ணு சொல்றாராம். ஹரிருவாச்ச மகேஸ்வரா சுருஷ்வே இமம் மம வாச்சம் கலஸ்வனாம் பிரம்மஹத்யா அக்ஷயகரீம் சுபதாம் புண்ணியவர்தனீம். பரமேஸ்வரா, நான் சொல்றேன், இதுபடி பண்ணா இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். யோசௌ பாங் மண்டலே புண்ணிய மதம் பிரபவோ வியயா பிரயாகே வசதே நித்யம் யோகசாயி இது விஸ்ருதா. பிரயாகையில பிராங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல யோகசாயிங்கிற புருஷர் என் பெயரோட பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கார். சரணாத் தட்சிணாத் தஸ்ய வினிர்யாதா சரித்வரா விஸ்ருதா வரணாயித்யேவம் சர்வபாபஹரா சுபா. அங்க வரணா அப்படிங்கிற நதியானது அந்த யோகசாயியினுடைய பாதத்திலிருந்து உற்பத்தியாகி ஓடின்னு இருக்கு, எல்லா பாபத்தையும் நீக்கிறதுக்கு. சச்யாதன்யா த்விதீயாச்ச அசிரித்யேவ விஸ்ருதா தே உபேது சரிஸ்ரேஷ்டே லோகபூஜ்யே பபூவது. அதே மாதிரி அசின்னு ஒரு நதி, அது அவனுடைய இடது காலில் இருந்து, வரானாங்கிறது வலது காலில் இருந்து, அசின்றது இடது காலில இருந்து உற்பத்தியாகி அதுவும் ஓடின்னு இருக்கு. தாபியாம் மத்தியேது யோ தேசஸ்தக்ஷேத்திரம் யோகசாயினஹா திரைலோக்கிய பிரவரம் தீர்த்தம் சர்வ பாப பிரமோச்சனம்.
அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த வாரணாசி அப்படிங்கிற நதிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரமானது மிக மிக புண்ணிய க்ஷேத்திரம். இந்த பூலோகத்திலேயே எல்லா பாபத்தையும் நீக்கிற க்ஷேத்திரம் அதுதான். ந தாதிருஷோஸ்தி ககனே ந பூபியாம் ந ரசாதலே தத்ராஸ்தி நகரி புண்ணியா கியாதா வாராணசி சுபா எஸ்யாம் ஹி போகினோபீஷ பிரயாந்தி பவதோலயம். அந்த க்ஷேத்திரத்துக்கு வாராணசின்னு பெயர். அது எஸ்யாம் ஹி போகினோ அபீஷ, அங்க போகம் பண்றவாளும் கூட பிரயாந்தி பவதோலயம். என்ன உங்களுடைய ஒரு நிலையை அடையறதுக்காக அவள்லாம் அங்க ஸ்நானம் பண்றான்னு உமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் இருக்கே. விலாசினீனாம் ரசனாஸ்வனேன ஸ்ருதிஸ்வரைர் பிராமண புங்கவானாம் சுச்சிஸ்வரத்வம் குரவோ விஷம்ய ஆஸ்யான்விதாசந்தி முகுர்முகுஸ்தாஹா. பிராமணாலாம் அங்க உச்சரிக்கின்ற வேதமானது அங்க மக்களுடைய சந்தோஷத்தையோட சேர்த்து ஒலிக்கிறதா. அது பிரஜஸ்ஸு யோஷித்சு சதுஷ்பதேஷு பதான்யலக்தா ருணிதானி திருஷ்ட்வா யயௌ சசி விஸ்மயமேவ யஸ்யாம் கிம்ஸ்வித் பிரயாதா ஸ்தலபத்மினீயம் துங்கானி யஸ்யாம் சுரமந்திராணி ருந்தந்தி சந்திரம் ரஜனீமுகேஷு திவாபி சூர்யம் பவனாப்ளுதாபிஹி தீர்காபிரேவம் சுபதாகிகாபிஹி. அங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அத்தனை பெருசா இருக்கான். சந்திரனுக்கு போற வழியை மறைக்கிறதா அந்த கோயிலினுடைய கோபுரங்கள். என்ன அப்படி மிக உன்னதமான அந்த க்ஷேத்திரத்துல போய் வாரணாசிங்கிற க்ஷேத்திரத்துல போய் ஸ்நானம் பண்றதுனாலதான் பிரம்மஹத்தி போறதுன்னு பரமேஸ்வரனுக்கே விஷ்ணு சொல்றார் அப்படின்னு புராணம் சொல்றது. நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.